இது என்ன சென்னையா இல்ல காஷ்மீரா? இப்படி குளுருது. கண்டிப்பா இப்ப சென்னையில இருக்க யார் வீட்லயும் ஏசி ஓடாது. ஆனா எங்க வீட்ல ஃபேன் கூட போடுறதில்ல. அதுக்கு லிட்டரலி 2 காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் இப்ப டெம்பரேச்சர் 24 டிகிரி செல்சியஸ். 2வது முக்கியமான ரீசன் பேபி. நாங்க இங்க படுப்போம். பேபி அந்த காட்ல படுக்கும். ஃபேன் ஓடுச்சுன்னா பேபிக்கு பயங்கரமா பாடி இப்ப சில் ஆயிருது வின்டர்ல. வழக்கமா ஏசிய 27ல வச்சுட்டு ஃபேன மைல்டு ஸ்பீட்ல வச்சுட்டு படுப்போம். இப்ப 24 இருந்தா எங்க இருந்து ஃபேன போடுறது? அண்ட் ஃபேன் ஓடலனா எனக்கு தூக்கம் வராதுங்கிற நெறைய பேர்ல நானும் ஒருத்தன். ஸோ இருக்கிறதுலே கம்மி ரேட்ல ஒரு காம்பேக்ட் ரூம் ஹீட்டர் வாங்கியிருந்தேன். கட்ரினா கைஃப்லாம் வச்சு மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. பெரிய பிராண்ட் தான் போல இருக்கு. இதுல நார்மல் ஃபேன் மோடு, அப்புறம் லோ டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர்னு 3 செட்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. 2000 வாட்ஸ்ங்கிறதுனால 16 ஆம்ப்ஸ் கேபிள் குடுத்துருக்காங்க. ரொம்ப காம்பாக்ட்டா கையளவுக்கு தான் இருக்கு. அதனால ஈஸியா எல்லா இடத்துக்கும் பேக் பண்ணி எடுத்துட்டு போயிற முடியும். ஆன் பண்ணி 5 செகண்ட்ஸ்லயே நல்ல ஹாட் ஏர் வருது. அண்ட் ஃபேன் ஸ்பீடுமே நல்லா இருக்கு. ஒரு 6 ஃபீட் வரைக்கும் ஏர் நல்லா ப்ளோ பண்ணுது. பட் ஒரு 8 ஃபீட் டிஸ்டன்ஸ்ல குழந்தையோட காட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி நான் இத வச்சிருக்கேன். அண்ட் இப்ப ஃபேன் போட்டுட்டு தான் நான் ரூம்ல படுக்கிறேன். ரூம் ஓரளவுக்கு வார்மாவும் இருக்கு. அண்ட் பேபியுமே ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா தூங்குது. அடுத்த 2 மாசத்துக்கு வின்டர் தான். நம்மளால ஃபேன்லாம் போடாம படுக்க முடியாதுங்க. சுத்தமா தூக்கம் வராது. மண்டைக்குள்ள ஏதோ டொங் டொங்குன்னு சவுண்ட் வரும். அண்ட் இந்த ப்ராடக்ட் எனக்கு எப்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் தெரியுமா? லாஸ்ட் இயர் காஷ்மீர் போயிருந்தேங்க. அங்க செம்ம குளுரு. டால் லேக்ல போட் ஹவுஸ்ல நாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். -10 டிகிரி செல்சியஸ்ல அப்படி தவிச்சிட்டோம் குளுர்ல. அப்பவே இந்த ப்ராடக்ட் கிடைச்சிருந்துச்சுன்னு வைங்களேன், காஷ்மீர் ட்ரிப் அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணியிருந்திருப்போம். அண்ட் ரீசென்ட்டா மூணார் கூட போயிருந்தோம். அங்கேயும் இத எடுத்துட்டு போயிருக்கலாம். பட் மிஸ் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் எந்த கோல்டு பிளேஸ்க்கு போனாலும் சரி, கண்டிப்பா என்னோட ட்ரெஸ்ஸோட சேர்த்து நான் இதையும் பேக் பண்ணி எடுத்துட்டு போயிருவேன். ஏன்னா அவ்வளோ காம்பாக்ட்டா இருக்கு. ஃப்ளைட்லயும் இத அலோவ் பண்ணுவாங்க. எனக்கு இது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தேவை இருக்குன்னு வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தேவை இருந்தா மட்டும் வாங்கிக்கோங்க. இல்லைனா காசு வேஸ்ட் பண்ணாதீங்க.